நபிகளார் மாற்று மதத்தவர்களை உணவுக்கு அழைத்தாங்க, விருந்துக்கு அழைத்தாங்க. அவங்களோட அன்போடு நடிப்பதற்கு பல நேரங்கள்ல முயற்சி செஞ்சாங்க என்பதை சீராக்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஒரு பெரிய விருந்தே போட்டு அவங்களோடு உண்ணணும் என்று அவங்க விரும்பப்பட்டாங்க. நம்மளும் நம்மளுடைய மாற்று மத சகோதரர்களை விருந்துக்கு அழைத்து அவங்களுக்கு விருந்து போடுறது ரொம்ப அன்பை பரிமாறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுங்க. உம்ராவுடைய நேரத்துல நம்ம பார்க்கலாம். நபிகளார் உம்ரா செஞ்சாங்க. 3 நாட்கள் மக்கால தங்குனாங்க. பிறகு முஷ்ரிக்கீன்கள் வந்து சொன்னாங்க. மக்கத்து குறைஷிகள் ரொம்பவே கடுமையா நடந்து கொண்டாங்க. 3 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் கிளம்பலையா? அப்படின்ற மாரி கேட்டாங்க. நகரத்தை விட்டு செல்லுங்க, மக்காவை விட்டு என்று சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவோடு திருமணம் நடந்திருந்தது புதுசா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் புதிதாக திருமணம் முடித்தவனா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தங்கலான்னு விருப்பப்படுறேன் இங்க. மேலும் வந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து திருமண விழாவை கொண்டாடலாம். நான் ஒரு பெரிய விருந்தையே நாம ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் குறைஷிகள் கடுமையாக மறுத்து விட்டார்கள். உடனடியாக இடத்தை காலி பண்ணுமாறு சொன்னாங்க. நபிகளாரும் பிறகு தங்களுடைய கூடாரங்களை நபிகளார் கலைந்தார்கள். உடனடியாக நகரத்தை விட்டு வெளியேறினார்கள். நபிகளார் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். மேலும் அவருடைய உள்ளத்தை வெல்வதற்கு நினைத்தார்கள். தங்களுடைய திருமணத்தையே ஒரு தாவாவாக மாற்ற நினைத்தார்கள்.